ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆதித்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆதித்யா vlogs. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி நோட் 8ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து கீழே வைக்கவே பயமாக இருக்குது. ஏன்னா இந்த பின்னாடி இருக்க கேமரா கிளாஸ் எங்கே ஸ்க்ராட்ச் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம், வேறு எதுவும் இல்லை. அண்ட் என்ன தான் இவங்க கேஸ் கொடுத்துருந்தாலுமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேறு எதாவது கேஸ் தான் வாங்கி மாற்றுறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெட்மியில் வந்து இப்போது வந்து டார்க் மோடு எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸில் டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும். அண்ட் நீங்கள் நேட்டிவ் ஆப்ஸ் எது ஓப்பன் பண்ணாலுமே வந்து டார்க்கில் தான் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா கான்டாக்ட்ஸு இது வந்து டார்க் ஆகிடும். அண்ட் ப்ளே ஸ்டோர் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோருமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக இருக்கும். செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஸு ஷாமியோட எல்லா ஆப்ஸுமே வந்து டார்க்காக இருக்கும். கேல்குலேட்டர்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது கிளாக்கு, இந்த கிளாக்கு பிளாக்கு. கேல்குலேட்டர் எங்கே இருக்குது? எம்ஐ கேல்குலேட்டர்னு இருக்கும். இதோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டார்க் ஆகிடும். ஸோ இந்த டார்க் மோட் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே டிஸ்பிளே செட்டிங்ஸில் இந்த டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, எக்ஸ்ட்ரா லார்ஜு, டபுள் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து பெரியவங்க யாராச்சும் இருக்காங்க, அவங்க ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லார்ஜில் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த மோடில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போதைக்கு நான் வந்து இதை ஸ்மாலில் வச்சுட்டேன். ஓகே. அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டபுள் டேப் ஸ்க்ரீன் டு வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோன் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் வந்து ஆன் ஆகிடும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரைஸ் டு வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆனில் இருக்குது. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம டேபிளில் வச்சுருக்கோம். ஃபோன் இப்படி ரைஸ் பண்ணிட்ட உடனே வேக்கப் ஆகிடுச்சு. இந்த ஃபீச்சர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த ஃபோனில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ரைஸ் டு வேக்கப் இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அண்ட் அடுத்து நம்ம செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் கெஸ்டர் பட்டன் அண்ட் கெஸ்டர் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபோன் வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமரா லார்ஜ் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோன் ஆஃபில் இருக்குது. டபுள் ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே வந்து எனக்கு கேமரா ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது இந்த ஃபீச்சரு. இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ் அண்ட் கெஸ்டர் அண்ட் டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் டவுன் 3 ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து 3 ஃபிங்கர் இப்படி நாமம் போட்ட மாதிரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். இது ரொம்பவே ஹேண்டி, ரொம்ப ஈஸி அப்படின்னு கூட சொல்லலாம். டக்குன்னு எடுத்து நம்ம எங்கே இருந்தாலுமே வந்து நம்ம பட்டனு பவர் பட்டன் எதுவுமே தொட தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம். ரொம்பவே ஹேண்டி இது. அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் லான்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் இதுதான் பை டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உள்ளே போய்ட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் பட்டன் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் டர்ன் ஆஃப் தி ஸ்க்ரீன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன், லாங் ப்ரெஸ் தி மெனு பட்டன் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. லாங் ப்ரெஸ் தி மெனு பட்டன் கொடுத்துட்டேன். இது வேறு ஏதோ ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு இதில் எது தேவையோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமலே வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த பேக் பட்டன் வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா டார்ச் வந்து எனக்கு ஆன் ஆகுது. அண்ட் இது ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ரெட்மிலேருந்து எதுவுமே இல்லை,
நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்ஸ் போங்க, அதே கெஸ்டர் தான். கெஸ்டரில் போயிட்டு இங்கே டேர்ன் ஆன் டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ன் ஆன் டார்ச்சில் நான் லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நான் பேக் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா டார்ச் எனக்கு ஆன் ஆகிடும். திருப்பி அதே பேக் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆஃப் ஆகிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா, மியூசிக் லவர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஹெட்ஃபோன் அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே மாதிரி செவரல் ஆப்ஷன் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மியூசிக் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிடும். நீங்கள் எம்ஐ சவுண்ட் என்ஹான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கலாம். நீங்கள் எம்ஐ ஹெட்செட்ஸ் தான் இல்லை, நீங்கள் வேறு எந்த ஹெட்செட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாங் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது, மியூசிக் அவுட்புட் எப்படி தேவையோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலைசரில் வந்து நீங்கள் மேனுவலாக போய் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா குயிக் பால். இதே அடிஷ்னல் செட்டிங்ஸில் குயிக் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால் வந்துடும். இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 100 மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 100 மோடில் நான் இப்போ வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 3.5 இன்ச்சஸ் கொடுத்துட்டேன். ரொம்பவே சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த 3 இது இருக்குது பார்த்தீங்களா, 3 பட்டன். இந்த இடத்துல நான் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ரொம்பவே ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும். அண்ட் இது உங்களுக்கு 4 இன்ச் வேணும், 4.5 இன்ச் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த 3 சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் பழையபடி பேக் டு பெரிய ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே நார்மலாக வந்துடும் உங்களுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் அடுத்து நம்ம என்ன அப்படின்னா, ரெட்மி ஃபோன்ஸில் நிறைய பேர் என்ன கேட்குறது அப்படின்னா சார் வேல்யூ ரேடியேஷன்ஸ் அதிகமாக வருமா, சார் வேல்யூ அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து நம்மளே ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். எங்கேயும் போய் தேட தேவையில்ல. நம்ம இந்த ஃபோன் டயலர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் *#07# இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார் வேல்யூ நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ரெட்மி ஃபோனு இல்லை, எந்த ஃபோனில் வேணாலும் நீங்கள் சார் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட சார் வேல்யூ வந்து பாடி வந்து 1 W/kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் வேல்யூ வந்து 0.255 வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்மியாக தான் இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1.6 வாட்/kg அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கம்மியாக தான் இருக்குது சார் வேல்யூ. அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அதிசயம் இந்த ரெட்மி ஃபோனில் கொடுத்தது. இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஆப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் டைமர் செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே டேஷ்போர்டில் வந்து நான் ஒரு ஆப்புக்கு டைமர் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ்பால்ட் 8 பார்த்தீங்க அப்படின்னா நான் 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து டைமர் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இந்த ஆப் வந்து நீங்கள் ஓவர் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஆப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஏன்னா பப்ஜி லவர்ஸ் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு வந்து 4-5 ஹவர்ஸ் சிஸ்டத்துக்கு விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கில் உங்களுக்கு எந்த ஆப்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். செட்டிங்ஸ் வந்து 25 மினிட்ஸு, கேமரா 4 மினிட்ஸு, அந்த மாதிரி கேலரி வந்து 3 மினிட்ஸு, மொத்தமாக வந்து நம்ம யூஸ் பண்ண டைம் வந்து இதில் டீட்டெயிலாக காட்டிடும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். இந்த அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். லாக் ஸ்க்ரீன் அண்ட் பாஸ்வேர்டு. இதில் வந்து நீங்கள் உங்கள் ஓனர் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் நீங்கள் கொடுக்கலாம். இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிடுங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஷோ சிக்னேச்சர் ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நான் ஆதித்யா அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபோனை வந்து லாக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆதித்யா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் காட்டும்.
நீங்கள் ஆதித்யான்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் இன்கேஸ் நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா கூட யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயே நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் பாக்கெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். பை டிஃபால்ட்டாக வந்து இது ஆஃபில் தான் இருக்கும். இது நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபோன் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தெரியாமல் வந்து பாக்கெட்டில் டச்சஸ் ஆகும், சில டச் ஆகும், திருப்பி ஏதாச்சும் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் போகிறதுக்கு இந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பாக்கெட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபோன் வந்து இதுவே பண்ணாது, எந்த டச்சுமே ஆகாது. இது ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும் இந்த ஃபோனில். அண்ட் இதுலேயே நம்ம பேக்கில் வந்தோம் அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் அண்ட் பாஸ்வேர்டில் இதில் வந்து வால்பேப்பர் கரசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பை டிஃபால்ட்டாக ஆஃபில் வச்சுருக்காங்க. இது நீங்கள் ஆன் பண்ணிங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆன் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இன்டர்நெட் எடுத்துக்கும். இது இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் வால்பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி மல்டி வால்பேப்பர்லாம் பிடிக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டது இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனில் நிறைய வால்பேப்பர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய சாம்சங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் M30யோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து கனெக்ஷன் ஸ்பீடை வந்து எனேபிள் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார். ரெட்மி ஃபோன்ஸில் வந்து அதை எனேபிள் பண்ண முடியும். ரெட்மி ஃபோன்ஸில் எப்படி எனேபிள் பண்ணலாம்? ஏன்னா ரீசெண்டாக இப்போ வரும்போது பை டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து டிசேபிள் பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங்லலாம் வந்து புதுசில் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் ஸ்பீடை வந்து இங்கே மேலே காட்டிகிட்டே இருக்கும். அது இப்போ வந்து நீங்கள் ஈஸியாகவே எனேபிள் பண்ணலாம். இதில் வந்து செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷோ கனெக்ஷன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ண உடனே வந்து உங்களுக்கு மேலே எவ்வளோ ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் காட்டிடும். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ரொம்ப அதிகமாக பேக்ரவுண்டில் வந்து டேட்டா இழுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஹேண்டியான ஃபீச்சர். அண்ட் இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நாட்ச் ஸ்க்ரீன் தான். இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் மேலே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இதை வந்து நம்ம ஈஸியாக ஹைட் பண்ணலாம். எப்படி ஹைட் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்டுங்க. செட்டிங்ஸ்குள்ளே இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஹைட் நாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த நாட்ச் ஹைட் ஆகிடும். இப்போ பார்க்குறதுக்கே வந்து ஒரு புது லுக்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த நாட்ச் இல்லாமல். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நாட்ச் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் கீபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டைப் பண்ணும்போது வைப்ரேஷன் மோட்டார் வந்து பை டிஃபால்ட்டாகவே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் இருக்கும். சில பேர் வந்து அது ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. டைப் பண்ணும்போது வந்து அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில். எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனில் இந்த வைப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது கீழே வந்து வைப்ரேட் ஆன் டேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் லைட்டு, மீடியம், ஸ்ட்ராங். நான் இப்போ வந்து மீடியமில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ ரொம்ப அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் கொடுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக லைட்டாக வைப்ரேட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி டைப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி. பட் இந்த வைப்ரேஷன் வந்து கால்ஸுக்கு இல்லை, இது நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆல்சோ வைப்ரேட் ஃபார் கால்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்கமிங் வர கால்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபோனில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீசெண்ட் ஆப்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு சென்டர் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா. இந்த சென்டர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் மேலே போய்டும். அண்ட் அடுத்த ஆப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட் அ டைம் வந்து 2 ஆப்புமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டூவல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஆப் வந்து 2 அக்கௌண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு 2 அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஒன்று வந்து அஃபிஷியல் அக்கௌண்ட், இல்லை பர்சனல் அக்கௌண்ட், இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டே 2 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஒவ்வொரு வாட்டி போய்ட்டு லாக் லாகின் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு இந்த ஆப் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இங்கே உங்களுக்கு வந்து ஹோமில் வந்து ஃபேஸ்புக்கே வந்து 2 ஆப்பில் காட்டும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ கலர் டாட் தெரியும், இது வந்து செகண்டரி ஆப்பு, டியூவல் ஆப்பு. இதில் போய்ட்டு நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம் 2 ஆப் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதே மாதிரி வாட்ஸ்அப்பு உங்களுக்கு என்னென்ன ஆப் தேவைப்படுதோ இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த டியூவல் ஆப்பில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படின்னா நிறைய ஃபோனில் வந்து ஆப் லாக் வந்து பை டிஃபால்ட்டாக அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் லாக் எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த ஷாமி ஃபோனில் வந்து நம்ம பை டிஃபால்ட்டாகவே வந்து இங்கே கீழே செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா ஆப் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எதாவது செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் செட் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கூட செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேமரா வந்து இந்த ஃபோனில் வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து கேமரா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஷட்டர் சவுண்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த சத்தம் கேட்கும் உங்களுக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சத்தம் கேட்காது. அண்ட் இதில் வந்து சேவ் ப்ரீவியஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நான் HDR வந்து எனேபிள் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஆப்பு வெளில போய்ட்டு திருப்பி உள்ளே வந்தேன். ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வந்தேன் அப்படின்னா இந்த HDR ஆஃப் ஆகிடும். இது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். இது வந்து நம்ம சிம்பிளாக வந்து இந்த செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் ப்ரீவியஸ் மோடு இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் HDR வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன மோட் சேவ் பண்ணுறீங்களோ அந்த மோடு வந்து அப்படியே சேவ் ஆகிடும். நீங்கள் ஆப்பு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணாலுமே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HDR வந்து ஆனில் இருக்கும். சில பேர் வந்து மேனுவல் மோடில் வந்து ப்ரோ மோடில் செட்டிங்ஸ் ISO எல்லாத்தையும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. திருப்பி வெளில போயிட்டு உள்ளே வந்தோடனே அது சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி யூசர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மோடு. அண்ட் அடுத்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஷோ கிரிட்லைன்ஸ்னு இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்லைன் காட்டும். ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது இது அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் வாட்டர் மார்க் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. உங்களுக்கு ஆஃப் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா பை டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த வாட்டர் மார்க் காட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் Redmi Note 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் மார்க் வரும். அங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உள்ளே போய்ட்டு அந்த வாட்டர் மார்க் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். அண்ட் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு மேக்ரோ சென்சார் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மேக்ரோ சென்சார் வந்து எப்படி எனேபிள் பண்ணோம் அப்படின்னா கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டோன்னே இங்கே மேலே வந்து ஒரு ஃப்ளவர் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளவர் ஐக்கான் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த மேக்ரோ மோட் எனேபிள் ஆகிடும். இதில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோவில் கூட வந்து உங்களால் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க முடியும். அந்த மேக்ரோ அந்த ஃப்ளவர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேக்ரோ சென்சார் வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மேக்ரோ சென்சாரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா பிளர் ஆகிடும். அது எதனாலன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த HDR வந்து ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ரோ சென்சாரில் HDR ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ரொம்ப கிட்ட போய் ஜூம் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இது எவ்வளோ ஜூம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த HDR ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூம் ஆகாது, பிளர் ஆகிடும் ஃபோட்டோ. எதனால் அப்படின்னா HDR மோட் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் மேக்ரோ மோடில் மல்டிபிள் ஃபோட்டோ கம்பைன் பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸே ஒழுங்காக ஆகாது. ஸோ HDR நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோக்கஸ் சீக்கிரமாக ஆகிட்டு டக்குன்னு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துடலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ப்ரோ மோட் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோ மோடில் கூட வந்து நீங்கள் மேக்ரோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இங்கே லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லென்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். வைட் லென்ஸ்னால் நார்மல் லென்ஸு அண்ட் மேக்ரோ லென்ஸ், இந்த 3 லென்ஸையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ப்ரோ மோடில் கூட உங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.